வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இதை பஸ்ஸு வந்து இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. பஸ்ஸு வந்து அங்கே சிவன் கோவிலை வந்து சுற்றிட்டு தான் வந்தது. பெரிய சிவன் இருக்கும்ல, அந்த சிவன் சிலையை சுற்றிட்டு தான் வந்தது. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. நல்லா அது பெரிய கோவில், தியான மண்டபம், யோகா மண்டபத்துலேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. பிரசாதமும் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. ஃபோனு, கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. பணம் கட்டி போகிற மாதிரியும் கிடையாது. எல்லாமே அங்கே வந்து பேகு, லக்கேஜ் எல்லாமே வந்து டோக்கன் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து போயிடணும். உள்ளே வந்து பர்ஸு வேணால் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா பிரசாதம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணவும் சொல்லுவாங்க. எல்லா சாமியும் பார்த்துட்டு, சிவனையும் உள்ளே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டு வண்டியில் தான் இட்டுன்னு போகிறாங்க அந்த பெரிய சிவன் சிலையை பார்க்குறதுக்கு. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட் இது. பசங்களுக்கு இந்த மாட்டு வண்டியில் போகிறதே ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. எப்படி இவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்தாங்க. வந்துட்டோம் நம்ம. இந்த சிவன் சிலையை சுற்றியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மழை தான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சுற்றி வீடியோ எடுத்திருப்பேன் நான். நம்ம இது வந்து மதியான டைமில் வந்தோம். ஈவினிங் டைமில், நைட் டைமில் இன்னும் வந்து லைட்லாம் போட்டு நல்லா ஜெகஜோதியாக இருக்கும், அழகாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், டைம் ஆகிடுச்சின்ட்டு. ஈவினிங் 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இருந்து பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சுட்டு. இது நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம். Thank you friends. மறக்காம subscribe பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.